ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் ஆர்ச்சி யூஸ்வா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு மேக்கப் பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு பாப்பா பிறந்திருந்தாங்கல்ல, அதனால் வந்துட்டு நான் வெளியில் வந்துட்டு பியூட்டிஷனுக்குலாம் வந்துட்டு ஆர்டர் வரும். ஆனால் நான் வந்து டிலே பண்ணிட்டு தான் இருக்கேன், போக முடியலை என்னால். பாப்பா வச்சுட்டு ஆர்டர் போய் அட்டன் பண்ண முடியலை. அதனால் வந்துட்டு நான் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் இப்போ போடுறதில்ல. குக்கிங் வீடியோ, அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி விலாகு, குக்கிங் வீடியோ, அப்புறம் என்னோட காமெடி வீடியோ தான் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்குறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், நமக்கு வந்து ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு வந்து எப்போவுமே எனக்கு வேணும். ஓகே மக்களே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு மேக்கப்பை பற்றி கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு என்னோட சேனலில் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு எல்லோரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, வந்துட்டு இந்த மேக்கப் ப்ராடக்ட் வந்து எந்த கம்பெனி, நீங்கள் வந்து எங்கே வாங்குனீங்க, ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு நான் அப்போதைக்கு வந்து வீடியோ போட முடியல என்னால். ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால பாப்பா பார்க்குறது அதுலேயே வந்து எனக்கு டைம் எல்லாம் போயிடுச்சு, நான் போட முடியல. அதுக்காக வந்துட்டு இப்போ நம்ம சரி அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்கப் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பாக. நம்ம சேனலை வந்து இன்னும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் மேக்கப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு உள்ளவங்க வந்து நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நான் வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த இதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் எத்தனை விதமான ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து மொத்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ சேனலில் போய் மறக்காமல் பாருங்கள், அதில் ஒரு வீடியோ இருக்கும். மொத்தமாக நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாத்தையும் வச்சு நான் அதுக்கு வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் ஒரு பார்ட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதுதான் வந்துட்டு நான் வச்சுருக்க ஃபவுண்டேஷன். ஓகேவா, நான் வச்சுருக்க ஃபவுண்டேஷன் இதுதான். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3 டைப்பாக வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மூடி உடஞ்சிருச்சு, லீக் ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துகிட்டு போகையில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 3 டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். தெரியுதான்ட்டு பாருங்கள். என்னோட மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் எனக்கு வீடியோ வந்து தெளிவாக தெரிய மாட்டேது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் நான் மொபைல் வாங்கிடுவேன். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு என்ன கம்பெனின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து பிஎஸ்சி ப்ராடக்ட் தான். பிஎஸ்சி கம்பெனிலேருந்து தான் இது நான் வாங்கியிருந்தோம். ஹச்டின்னு போட்டிருக்கு பாருங்கள், தெரியுதா? ஃபுல்லாக வந்து ஹச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன். இது வந்துட்டு கீழே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, ஸ்டிக்கர் வந்துட்டு ஏதாவது நீங்கள் வெளியில் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் விளம்பரப்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து பர்பிளில் வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து லோக்கல் தான். இது வந்து உங்களுக்கு வந்து பியூர், அதாவது எப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், உங்களுக்கு வந்து வேர்வை இல்லாமல் மேக்கப் வந்து அப்படி நல்லா அழகாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு காலையில் மேக்கப் போட்டு போனாலுமே நீங்கள் ஈவினிங் எப்போ வரீங்களோ அது வரையிலும் இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு இருக்கும் உங்கள் ஃபேஸில். நீங்களாக வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இது போகும். அந்த மாதிரி வந்து தரமானது இது. இது நீங்கள் கடையில் கேட்டாலுமே வந்துட்டு கொடுப்பாங்க. மொத்த கடை இருக்குது பார்த்தீங்களா, பியூட்டிஷனுக்கு தனியாக வாங்குறது, அதில் போய் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க இது. இப்போ வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுது, யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ஃபவுண்டேஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு 2.0 ஆரம்பிப்போம். இது வந்து பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதோட வந்துட்டு நம்பர்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதை பற்றியெல்லாம் சில பேருக்கு தெரியாது. ஏதோ ஃபவுண்டேஷன் ஃபேஸ்க்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து இந்த மேக்கப் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் சொல்கிறத இனிமேல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங்காகவும் நல்லா கருப்படிக்காமல் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் எப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஏதோ ஒன்றுன்னு சொல்லி வாங்கி போட்டுறாங்க. அது வந்து அவங்க ஸ்கின்னுக்கு செட் ஆக மாட்டேது, கருப்படிக்கிற மாதிரி இருக்குது, பிளாக்காக தெரியுது ஃபேஸ். அவங்க இருக்கிற கலரே ஒயிட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் ஃபவுண்டேஷன் போட்டோன்னு வந்து பிளாக்காக தெரியும். அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நல்லா பார்த்து அதை வந்துட்டு என்ன நம்பர், இந்த நம்பர் வந்து எந்த ஃபேஸ்க்கு நம்ம எப்படி உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதை படித்து பார்த்தா தெரியும். தெரியுதா? அவங்க வந்துட்டு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து இது வந்து கம்பெனி தான் இது நான் வச்சுருக்குது. இப்போ பாருங்க, இதில் வந்து 2.5 கொடுத்துருக்கு பாருங்கள், பிஎஸ்சின்னு சொல்லிட்டு 2.5 கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த 2.5 வந்து யாருக்கு போடுறது அப்படின்னா, 2.5 வந்து நல்லா வந்து கலராக இருக்காங்க பார்த்தீங்களா, 2.5 வந்து நல்ல கலராக உள்ளவங்களுக்கு தான் 2.5 வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் லிக்விட் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2.5ன்றது வாங்கினீங்க அப்படின்னா நல்ல கலராக ஒயிட்டாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போடுறது தான் 2.5. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து 3.0 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3.0 வந்துட்டு இது வந்துட்டு ஓரளவு, அதாவது மாநிலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கலராக இல்லாமல் நடுத்தர கலர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போடுறது தான் இந்த 3.0.
ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க நல்லா கலரா உள்ளவங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்டின்னா, ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்கா இருக்கணும் அப்டின்னா 2யுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 3.0, 2.5 2யுமே நீங்க ஆட் பண்ணி நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணையில உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா இன்னுமே நல்லா ஷைனிங்கா இருக்கும். 2யுமே நீங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்து 2யுமே லைட்டா இதில கொஞ்சம், அதில கொஞ்சம் லைட்டா எடுத்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, நீங்க நல்லா பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷனா நல்லாயிருக்கும். ஷைனிங்கா தெரியும். வெயில்லலாம் போனீங்க அப்டின்னா நல்லா ஷைனிங்கா தெரியும். ஃபேஸ் வந்து அழகா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா 4.0 இதாங்க வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு பிளாக்கா இருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ பிளாக்கா உள்ளவங்களுக்கு தான் அந்த வந்து ரொம்ப பிளாக் சொல்லணும். ரொம்ப பிளாக்கா ரொம்ப கருப்பா உள்ளவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அத நான் தனியா எடுத்து சொல்றேன். லாஸ்ட்ல சொல்றேன். அது ரொம்ப பிளாக்கா உள்ளவங்கள வந்து சிகப்பாக்குறது. அது வேற ஃபவுண்டேஷன். அதுக்கு தனியா இருக்கு. அது வந்து நான் லாஸ்ட்டில சொல்றேன். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா 4.0 இப்ப இந்த 4.0ன்றது வந்து கருப்பா இருக்கும். மீடியம் கருப்பா இருப்பாங்கல்ல, புது நிறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் இது. இப்ப என்னையவே எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு புது நிறம் தான். இப்ப என்ன மாரி ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு இந்த 4.0 போடலாம். அதாவது 4.0 ப்ளஸ் இந்த 3.0 இது 2யும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2யும் மிக்ஸ் பண்ணி அவங்க போடையில வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். புது நிறத்தில உள்ளவங்க வந்து இது 2யுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வந்துட்டு இதுதான் ஃபவுண்டேஷனோட நம்ம நம்பர பார்த்து வந்து நீங்க கடையில போய் வாங்குனீங்க அப்டின்னா, எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் குடுங்க அப்டின்னு சொல்லிட்டு என்னைக்குமே கேட்காதீங்க. அதே மாரி லோக்கல் பிராண்டட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட ஸ்கின் தான் வந்து ரொம்ப வந்து டேஞ்சரா இருக்கும். வந்துட்டு இது நீங்க வாங்குனீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஃபங்ஷனுக்கு மட்டும் இல்ல, சும்மா வெளியில போனாலுமே வந்து நீங்க பவுடர் யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. இதையே வந்து நீங்க லைட்டா அப்ளை பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ வந்து ஃபவுண்டேஷன பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தாச்சு. இது வந்து எல்லாரும் கேட்டிருக்கீங்க, "என்ன கம்பெனி சிஸ்டர் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிஎஸ்சி ப்ராடக்ட் தான். நான் வந்து பிஎஸ்சிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். நீங்க இந்த மாரி பிஎஸ்சி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாரி கிளாஸ்ல தான் குடுப்பாங்க. ம். எவ்வளோ நாள் வேணாலும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். வந்து பார்த்து இது வந்து யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு 3.0 அண்டு 4.0 2 நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இது 2யும் நான் மிக்ஸ் பண்றேன் பாருங்க, என்னோட ஹேண்டுல. நீங்க லைட்டா கொஞ்சமா எடுத்து நீங்க அப்ளை பண்ணாலே போதும். இது வந்து ரொம்ப அதிகமா எடுக்கணும்னு தேவையில்ல. லைட்டா கொஞ்சமா எடுத்தாலே போதும் இது. இது மட்டும் மூடி உடைஞ்சிருக்கு. இப்போ பாருங்க. இப்போ நான் 2 அதாவது எப்படின்னா 3.0வும் 4.0வும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ 2யும் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கணும். நீங்கள் ஓனா வீட்டில் போடுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் டப்பாவில் கொட்டி வச்சு வந்துட்டு நீங்கள் 1 வாங்கினாலே போதும் தான். இருந்தாலும் வந்து 2 வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது 2யும் நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுட்டு இப்படி கையிலே கூட நல்லா அதை வந்துட்டு நல்லா சேமாக கலந்து விட்டுட்டு நீங்கள் ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போடுறீங்க பார்த்தீங்களா? மாய்ஸ்சரைசர் ப்ரைமர்லாம் மாய்ஸ்சரைசர் ஃபவுண்டேஷன் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபவுண்டேஷன் போடையில் நீங்கள் வந்துட்டு இதை வந்து எப்படின்னா லைட்டாக அங்கங்கே அப்படியே வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா வந்துட்டு ஃபேஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுதா? பாருங்கள், இங்கே உள்ளதுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் இதாக தெரியுது. நீங்கள் ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக தான் பண்ணணும். ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கும். அதேமாதிரி 2லேயுமே எடுக்கையில் வந்து நீங்கள் வந்து அளவாக தான் எடுக்கணும். அதில் கூட இதில் கூட எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கருப்படிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தான் எடுத்து அப்ளை பண்ணணும். மாதிரி வந்துட்டு நீங்கள் நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஷேடோ பண்ணிடணும். நல்லா பிளெண்ட் பண்ணி பிளெண்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபேஸை நீங்கள் அப்ளை பண்ணிடணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோவிங்காக தான் காட்டும். இந்த மாதிரி தான் காட்டும். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாருமே ப்ரைட்டாக உங்கள் ஃபேஸே எல்லோரும்
பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், அவ்வளோதான் மக்கள் வீடியோ. இப்போ வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அடுத்து லிப்ஸ்டிக் எப்படி நம்ம போடுறது, லிப்புக்கு வந்து பிளாக் ஆகல லிப்பு, இந்த மாதிரி லிப்புக்கெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபவுண்டேஷன் யாராருக்கா ஃபவுண்டேஷன் மேக்கப் போடணும், வெளியில் போகிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பிஎஸ்சி ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் மக்களே. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கீங்களா, அது வந்து என்னன்னா பிளாக்காக இருக்காங்கன்னு சொன்னேன். அதாவது ரொம்ப பிளாக் ஆகவங்களை வந்துட்டு நல்லா கலர் பண்ணி காட்டுறதுக்கு நான் இப்போ மேக்கப்பு நான் வந்துட்டு இப்போ வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்துட்டு இதாக பாருங்கள், இதுதான் வந்து பிளாக்காக உள்ளவங்க ஷேடோ பண்ணிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இந்த இது நல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி கப்பா இருந்துச்சு கப்பா இருக்காதுன்னு சொல்லி நான் வந்துட்டு அப்படியெல்லாம் சொன்னது இந்த ஒரு கன்சிடர் பண்ணி இப்போ வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வேணால் மறுபடியும் போட்டால் சரியாக சொந்த சரி போட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பிளாக்காக இருக்குங்க லைட்டாக வந்து அப்படியே அந்த இடத்துல அப்படியே தடவி விட்டணும். அந்த பிளாக்காக உள்ளவங்களுக்கு ஃபுல்லாகவே அப்படியே தடவி விட்டணும். தடவி விட்டுட்டு பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். பிளெண்டர் நான் எடுக்கல, ப்ரெஷ் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா அப்படியே வந்து இங்கே வந்து இப்போதைக்கு நான் கையில் பண்ணுறேன். தடவி விட்டோன்னே நம்ம வந்து அதை அப்படியே காய விட்டுறக்கூடாது, காய விட்டால் ஒட்டிக்கிறோம். இப்படியே நல்லா பக்கம் தேய்ச்சி விட்டணும். ஃபேஸ் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். வச்சுங்க பார்த்தீங்களா, எப்படி தெரியுது பார்த்தீங்களா, சிகப்பாகிடுச்சு பாருங்கள். அந்த இடத்துல அப்படியே நல்லா கலர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், இப்படி தான் வந்து தெரியும். இப்போ பாருங்கள், இங்கிட்டு உள்ளதுக்கும் பாருங்கள் எப்படி தெரியும் சொல்லிட்டு தெரியுதா. இப்போ தெரியுதா உங்களுக்கு. இப்போ இங்கே இந்த கலருக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட். ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். ஓகே மக்களே, நம்ம வீடியோவை தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து மேக்கப் வீடியோஸ் எல்லாம் வரும். நான் இன்னும் ஆர்டருக்கு எங்கேயும் போகலை. ஆர்டருக்கு போனேன் அப்படின்னா வந்துட்டு அதோடய வீடியோவும் நான் போடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய்.